அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடியிலே சரணம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. மனிதர்கள் பலவிதம். அவருடைய பழகும்போது தான் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் நமக்கு தெரிய வரும். அந்த ரகசியங்களை நம்ம பின்பற்ற ஆரம்பித்து விட்டாலே அது நல்லதோ கெட்டதோ, கெட்டதுன்னா கெட்டதில் எடுத்துக்கணும், நல்லதுன்னா நல்லதில் எடுத்துக்கணும். பின்பற்ற ஆரம்பித்து விட்டாலே நாம் வேறு லெவலுக்கு போயிடும். நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நம்ம வந்துட்டு வெவ்வேறு வித்தியாசமான கருத்துக்களை உள்ளடக்கியவர்கள், சித்தாந்தங்களை உள்ளடக்கியவர்கள். இப்போ எனக்கு ஒரு கட்சி பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு திமுக பிடிக்கும், சிலருக்கு அதிமுக பிடிக்கும், சிலருக்கு காங்கிரஸ் பிடிக்கும், சிலருக்கு பிஜேபி பிடிக்கும், சிலருக்கு முஸ்லீம் லீக் பிடிக்கும், சிலருக்கு ஆர்எஸ்எஸ் பிடிக்கும். இது போல் பல்வேறு சித்தாந்தங்கள் இருந்தாலும் இந்த பூமியில் அதையெல்லாம் ஒரு புறம் வைத்து விட்டு அவர்களுடைய சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா, அவர்கள் அதற்காக எப்படி மெனக்கெடுக்கின்றார்கள், அதற்காக அவர்கள் எப்படி உழைக்கின்றார்கள், அவருடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, ஒவ்வொருத்தருடையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா அதுதான் சக்ஸஸ் ஃபார்முலாவை நம்ம சீக்கிரம் டிரைவ் பண்ணுறதுக்கான எளிமையான மெத்தடாலஜி, வெற்றி ஃபார்முலா. நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், நாமளும் சீக்கிரம் அடுத்த கட்டம் போகலாம். அந்த ஃபார்முலாவை நம்ம உபயோகிக்கிற சரியான முறையில் உபயோகிக்கிற பட்சத்தில். அந்த வகையில் நான் சந்தித்த ஒரு அற்புதமான மனிதர் திரு ஸ்தானு மலையான் அப்படின்னு ஒரு அற்புதமான மனிதரை நான் சந்திச்சிருக்கேன். அவர் இது அரசியல் பதிவில் இது மதம் அதெல்லாம் கிடையாது. நான் எல்லாரையும் மீட் பண்ணுவேன். நான் நேற்று மணிப்பூர் கவர்னரை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு அந்த கொள்கைக்கு நேர் எதிரான ஒருத்தரை மீட் பண்ண போகிறேன். நாளான்னைக்கு வேற ஒருத்தரை மீட் பண்ண போகிறேன். இது நார்மலாக நடந்துகிட்ருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நான் என்னோடய நோக்கம் ஆட்களை சந்தித்து கொண்டே இருக்கணும், புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நான் எப்போ இறந்து போவேன் ஆக்சுவலான்னு தெரியாது. எப்போ அந்த எண்ணம் வருகின்றதோ எனக்கு எல்லாமே தெரியும்னு அந்த நொடி நான் செத்து போயிட்டேன்னு அர்த்தம். அது உங்களுக்கு வந்தால் உங்களுக்கும் அதுதான் கேதி. கடைசியாக இந்த மூளை ஓய்வு எடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை வர வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். கற்றுக்கிட்டு இருந்தால் தான் நல்லது. அதுதான் உங்களை உயிர்ப்போடு வைத்திருக்கும் இந்த உலகத்தில். ஸோ அந்த வகையில் திரு ஸ்தானுமலையானவர்களை நான் பார்க்குறேன். இது ஒரு 8-9 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. 2 விஷயம். ஒன்று, போனவுடனே எனக்கு டைம் கொடுத்தாரு. அந்த டைமுக்கு அவர் கரெக்டாக இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு பெரிய ஆளுமை. அதாவது ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த அமைப்பு தான் அந்த அமைப்போட துணை அமைப்பு தான் பிஜேபி. 43 கிளை அமைப்புகள் இருக்குது. ஆர்எஸ்எஸ் தான் பேரண்ட் பாடி, தாய் அமைப்பு, தாய் கழகம். அப்போது இவங்க என்னென்னா, இவங்களோட வேலை என்னென்னா தேசம் தெய்வீகம், தேசத்துக்கு பங்கம் வரக்கூடாது, இந்து மதத்துக்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாது. இதுதான் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய 2 கொள்கைகள். அப்போது அதை தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரிலையும் கேரளாலையும் தலைவராக முன்னெடுத்து சென்றவர். அதை கஷேத்திர காரியவாகன்னு சொல்லுவாங்க. அந்த பொறுப்பில் அவர் இருக்கார், ரொம்ப பெரிய பொறுப்பு. அப்போ அவர்கிட்ட பேச்சு சுவாரஸ்யத்தில் ஒரு விஷயம் கேட்குறேன். அவர் ஏதோ ஒரு ஃபோன் வருது. அப்போ ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. நான் பஸ்ஸில் வந்துடுறேன், அங்கே பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்கிறார். மலையாளத்தை சொல்கிறார். மலையாளம் தான் தமிழ் மாதிரி தானே இருக்கும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உடனே நான் கேட்குறேன், அது பேசி முடிச்சுன்னா, ஐயா தப்பான்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்கலாமா? கேட்கலாம். நீங்கள் கேரளா போகிறீங்க. கேரளா டெய்லி அங்கே தகராறு நடந்துகிட்டே இருக்கு. கொலை குத்து, இஸ்லாமியர்கள் வர்சஸ் இந்துக்கள் தகராறு நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளுமை, இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 50 வருஷங்கள் திருமணம் பண்ணாமல் இந்த மதத்துக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் தொண்டு பண்ணுறீங்க. உங்களுக்கு கன்மேன் வச்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்டப்போ அவர் சிரிச்சிட்டு, சொக்கலிங்கம் ஜி, உங்களுக்கு இந்திரா காந்தியே தெரியுமா? அவர் மலையாளம் தமிழ் கலந்து பேசுவார். இந்திரா காந்தியே தெரியுமா அப்படின்னு கேட்டார்.
தெரியும். அவரை யார் சுட்டு கொண்டார்கள், அவர் எப்படி இறந்தார், உங்களுக்கு தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் அவரோட பாதுகாவலர் தான் அவர் சுட்டு கொண்டாங்கன்ட்டு. அப்போது அவர் சொல்கிறாரு, உயிரை கொடுத்தது கடவுள், உயிரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கடவுளே அந்த பக்கத்துனா கூட விதி அதுதான் அப்படின்னும் போது காப்பாற்ற முடியாது. அது கடவுள் சித்தம், அவ்வளோதான். கடவுள் இருக்காங்க, நம்ம தேசத்துக்காகவும் நம்முடைய தெய்வங்களுக்காக நம்ம பணிபுரிகிறோம், ஒன்றும் நடக்காது. நடந்தால் அதை நான் இன்முகத்துடன் இருக்கின்றேன். என்ன தில்லு, கத்தி கிடையாது, ஆர்ம்ஸ் கிடையாது, லைசன்ஸ் கன் கிடையாது, கன்மேன் கிடையாது. எத்தனை பேர் இந்த கன்மேன்லாம் வந்து சுற்றிட்டு இருப்போம்போதெல்லாம் எனக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கும் எனக்கு. இன்ஃபேக்ட் வானதி சீனிவாசன் இப்போ அம்மா அவர்கள் வந்து இப்போ எம்எல்ஏ இருக்காங்க கோயம்புத்தூர் சவுத்தில். எனக்கு கன்மேன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கமிஷனரை வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அகர்வால்னு ஒருத்தர் கமிஷனர் இருந்தார், ஆண்டாள் சொக்கலிங்கத்துக்கு நீங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்ட்டு. அவங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து அந்த சம்பவத்தை நினச்சிக்கிட்டேன். ஒரு பக்கம் வந்து ப்ரொடெக்ஷன் வேணாம், ஒரு பக்கம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு அவங்க சொன்னாங்க. அது வந்து இது வந்து எனக்கு ஏன் கேட்டாங்கன்றதுக்கு ரீசன் இருக்குது. பட் இப்போ அது விஷயம் இல்லை. இப்போ எனக்கே அது ஒரு இடத்துல தேவைப்பட்ட போது அது ஏதோ மதம் சார்ந்த விஷயங்கள் இல்லை, அது வேறு ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அவர்கிட்ட நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நீங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தெளிவு இருந்ததுன்னா உயிர் குறித்த பயம் இருக்காது, பயமே இருக்காது. நான் அதிர்ந்து போயிட்டேன், நான் மிரண்டு போயிட்டேன். என்ன இப்படி இல்லாமல் திங்கிங் இருக்கும் ஒரு மனிதனுக்கு, ஒரு திங்கிங் பேட்டர்னே, என்னோடய திங்கிங் பேட்டர்னை உடச்சி துவம்சம் பண்ணிட்டு போயிட்டார். நம்பர் 2, அவர் கூட உட்காந்து சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில், அந்த காரியாலயம்னு சொல்லுவாங்க, அந்த சக்தி காரியாலயத்தில் உட்காந்து சாப்பிட்றேன். அவர் சொல்கிறார், சொக்கலிங்கம் எனக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கீங்க, நீங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு, நான் கீழே உட்காந்து, இல்லை நான் கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் அப்பயே சொன்னேன்ல அப்படின்னு சொன்னார். அங்கே சாப்பிட்ற யாருமே தட்டில் ஒரே ஒரு பருக்கை கூட வேஸ்ட் பண்ணலை. என்னெல்லாம் இருந்ததோ எக்ஸப்ட் அந்த முருங்கைக்காய் சமைச்சு வைக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு அவங்க சாப்பிட்ட தட்டை அவங்களே கழுவி வைத்தார்கள். ஒரு பருக்கை வேஸ்ட் ஆகலை. நான் கற்றுக்கிட்ட 2வது விஷயம். அது முன்னாடி நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் சந்தித்த இந்த மனிதர்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் கமிட்டடாக அதற்காகவே நீங்கள் வாழும்போது உங்களுக்கு உயிர் துச்சமாக மாறிவிடும். உயிர் பயம் எவனுக்கு இல்லையோ, உயிர் பயம் யாருக்கு இல்லையோ, அவன் அந்த இலக்கை அடையக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. ஏதோ ஒரு இலக்கு, அது இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினாலும் இங்கே மேட்டர் கிடையாது. நான் பார்த்த மனிதரை வச்சு நான் சொல்கிறேன். நம்பர் 2, உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்பர் 3, என் தேசத்திற்காக, என்னுடைய தெய்வங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கல, நான் பிரம்மச்சாரியாகவே என் லைஃப்பை முடிச்சுக்கிறேன். என்னோடய வேலை வந்து ட்ராவல் பண்ணணும், எந்த அவங்களுக்கு வருமானம் கிடையாது, சம்பளம் கிடையாது, எந்த அவங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு, சாப்பாட்டுக்கு, தங்கிறதுக்கு, அம்மா ஏதாவது உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு வந்து அந்த அவங்களோட இயக்கம் பார்த்துக்கணும். வேறு எதுவும் போனஸு, இன்சென்டிவ், இஎஸ்ஓபி ஒரு மண்ணாடி கிடையாது. அவங்கள எனக்கு தெரிஞ்சு 98% பேருக்கு 99% பேருக்கு அரசியல் ஆசையும் இருக்காது. அந்த அந்த இயக்கமே பார்த்து அரசியல் கொண்டு வந்தால் தான் உண்டு, இவர் அரசியலுக்கு சூட் ஆவார், இவர் இதுக்கு சூட் ஆவார்னு சொல்லிட்டு. அப்போது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம், நம்மளுடைய கொண்ட கொள்கையை நிறைவேற்றுவதற்காக என்ன எக்ஸ்ட்ரீம் கொண்டால் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு மனிதனுக்கு ஆப்வியஸ்லி வந்து ஒரு காலகாலத்துக்கு கல்யாணம் நடக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், ஒரு குடும்ப சூழலில் தான் இருக்கணும் அப்படின்றது நம்மளோட தமிழ் கல்ச்சர், நம்மளுடைய உலக கல்ச்சராக இருந்தால் கூட எனக்கு அந்த சுகம் கூட வேண்டாம், நான் என் நாட்டுக்காக, என் தேசத்திற்காக நான் இப்படியே இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் மிகவும் அதிர்ந்து போய் பார்த்த ஒரு விஷயமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இவர் தான் இப்படி அப்படின்னு சொன்னேன். 2வது அதே இயக்கத்தில் வந்து வேறொருவரை பார்க்குறேன். அவர் வந்து பூர்வீகம் ராஜபாளையம், நான் ஸ்தானமலையான அவர்களுக்கு வந்து பூர்வீகம் கன்னியாகுமரி. நான் பார்த்த 2வது நபர் வந்து அவரோட பேர் வந்து PM நாகராஜன், அவருடைய பூர்வீகம் ராஜபாளையம். அவர் வந்து எனக்கு ஆண்டாள் குறித்து அந்த சினிமா கவிஞன் வைரமுத்து அவர்கள் வந்து தவறாக சொன்னப்போ தான் எனக்கு அவரோட நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது. அப்போது
அவர் கூட சுற்றுப்பயணம் போது இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது நிறைய பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவ்வாறு பேசும்பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயந்தான். அவருக்கும் இப்போ ஒரு 65 வயசு இருக்கும். அவரும் ஏறத்தாழ 45 வருடங்களாக அந்த கல்யாணம் பண்ணிக்காமல் ஃபுல் டைம் அந்த நான் தேசம் தெய்வீகம் என்ற 2 விஷயத்துக்காக ஃபேமிலிலாம் திறந்து கல்யாணன்ற ஆசை இல்லாமல் கட்டை பிரம்மச்சாரியாக தங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவரும் சரி, அவர் தம்பியும் சரி, அது 2வது விஷயம். சொந்த தம்பி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்து மீனவர் கிராமங்களில் வந்து கிறிஸ்துவர்களாக மதமாற்றம் வந்து ஃபோர்சிபிளாக பண்ணுறாங்க. அது தடுப்பது வந்து அவருக்கு வந்து ஒரு வேலை, பணி. அப்போ இவங்க வந்து ஒவ்வொரு மீனவர் கிராமமாக போய் இது மாதிரி ஆர்எஸ்எஸ் இது போல் கடவுள் இந்து ஏன் மாறுறீங்க, ஏன் இந்து மதத்தில் இருக்க விஷயங்களை பண்ணுங்கன்னு எடுத்து சொல்லணும். அது ஒரு பிரச்சாரக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது இவர் வந்து சைவம், பியூர் சைவம், ராஜபாளையத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்டு, பெரிய அவங்க டெக்ஸ்டைல் ஸ்டோர் இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஸ்டோர்ஸு நிறைய. அவங்க வீட்டில் வந்து எல்லாமே தேசிய சிந்தனைகள் உள்ளவங்க. இவர் சார்ந்த சமுதாயம் தான் அந்த ராஜபாளையத்தில் நம்பர் 1 மக்கள், பெரிய ஃபேமிலி. அவர் அந்த மீனவ கிராமத்தில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இவர் வேற்றாளாக இருந்தாருன்னா, இவர் சைவம் அப்படின்னு சொன்னால் ஒரு க்ளோஸ் கனெக்ட் கிடைக்காது, பேச முடியாது ஆத்மார்த்தமாக அப்படின்றதுக்காக அங்கே இருந்த 5 வருடங்களும் மீன், கருவாடு, எறா, நண்டு என்னெல்லாம் இருக்கோ தனக்கு பிடிக்காவிட்டாலும் கூட தன் கொள்கைக்காக 5 வருடங்கள் முழு அசைவமாக அந்த மக்களுக்கான உணவை சாப்பிட்டுட்டு, ஏன்னா இவருக்குன்னு தனியாக சமைக்க வேணாம், அவங்க வீட்டுக்கு போவார், அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க. அப்படின்னும்பொழுது இவருக்குன்னு ரசம் சாம்பார்லாம் சமைக்காமல் அங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து போட்டு சாப்பிடணுன்ற ஒரு சூழ்நிலையில் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கா, தவ வாழ்க்கை. இது ஏற்கனவே எனக்கு இந்த அனுபவம் உண்டு. ஒரு பெண்ணுக்கிட்ட கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணுன்ற ஒரே விஷயத்திற்காக நான் அசைவம் சாப்பிட்ட அனுபவம் எனக்கும் உண்டு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது. அப்போ இந்த இடத்துல இவர் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது ஒரு மிகப்பெரிய ரகசியம், மிகப்பெரிய சூட்சமம் ஒரு மனிதனோட வெற்றி வாழ்க்கையில். நீங்கள் ஒரு கொள்கையை நோக்கி நீங்கள் நகர்கின்றீர்கள். கொள்கைன்றதை உங்கள் இலக்குன்னு நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இலக்கை நோக்கி நகர்றீங்க. அந்த இலக்கை நோக்கி நகரணும், கொள்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதாக மாறிவிட வேண்டும். இலக்காக நாம் மாறிவிட வேண்டும், கொள்கையாக நாம் மாறிவிட வேண்டும். ஆண்டாளை கும்பிடுறோமா, ஆண்டாளாக மாறிடுங்க. புத்தர் சிலையை வைத்து கும்பிடுறது வந்து பௌத்த மதம் இல்லை, புத்தராக மாறுவது தான் அந்த புத்தத்துடைய உச்சகட்டம். அப்போது நாகராஜன் ஐயா அவர்கள் அதாக மாறுகின்றார். அந்த இடத்துல எவன் ஒருவன் அந்த இலக்கை நோக்கி பயணப்படும் போது அதாக மாறுகின்றானோ, அந்த இலக்காக மாறுகின்றானோ, அவன் தான் உச்சத்தை தொட முடியும். இது உயர்ந்த ஒரு உச்சக்கட்ட பிரபஞ்ச ரகசியம். நான் தொட்டுப்பேன் வேணும் போது, அப்புறம் நான் விலகிப்பேன், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இயங்கணும், அதோடு இயங்கணும், சிஸ்டத்தோடு இயங்கணும், அதாக மாறணும். இதுதான் வந்து இந்த பிரபஞ்ச ரகசியத்தின் உச்சகட்ட ரகசியம் நான் சொல்வேன். பிரபஞ்ச இயக்கத்திலே எதிராக பெஸ்ட் ரகசியம்னா அதாக மாறுவது. அப்போது இந்த 2 விஷயத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கல, 2 பேருமே முழு நேர ஊழியராக இருக்காங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராக வேணா இருக்கலாம். மிலிட்ரியாக இருந்தால் கூட நாட்டை காப்பாற்றுறாங்க, அவங்களுக்கு சம்பளம் உண்டு. டாக்டர்ஸ் உயிரை காப்பாற்றுறாங்க, சம்பளம் உண்டு. விவசாயம் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கும் வருமானம் ஒரு டைமில் பார்ப்பாங்க, ஒரு டைமில் நஷ்டம் வரலாம். பட் எந்தவித லாப நோக்கம் இல்லாமல், சம்பளம் இல்லாமல், சொத்து குவிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எந்தவித ஒரு அதிகாரத்தையும் கைப்பற்றக்கூடிய ஒரு எண்ணம் இல்லாமல் முழுக்க இயக்கத்திற்கான சிந்தனை. அந்த இயக்கம் உங்களுக்கு ஒத்து வரும், ஒத்து வரல, அது பிடிக்கலன்றதெல்லாம் இங்கே கிடையாது. அவங்களுடைய மூமெண்ட் நான் சொல்கிறேன். எப்படி வந்து அவங்க தங்களை மாற்றிக்கிறாங்க. எனக்கு பொண்டாட்டி வேணாம், எனக்கு பிள்ளைங்கள் வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு என் குடும்பம் வேண்டாம், எனக்கு என் நாடு, என்னுடைய மதம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு ஒருவர் தயாராகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து வேறு லெவலில் இருந்தால் தான் அது நடக்கும். அப்போ நீங்களும் உங்களுக்கும் நான் சொல்கிறது இது போல் மனதிலே சந்தித்ததன் வாயிலாக சொல்கிறேன். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில்
கடவுளிடம் உங்களை ஒப்படைத்து விடுங்கள். இந்த கன்மேன் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு சாவு வரணும்னா அந்த யார் உங்களை காப்பாற்ற நினைச்சாங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு உயிரை எடுக்கலாம். காப்பாற்ற வேண்டியவனே வேலியே பயிரை மேய்ந்த கதையாக. உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேச சிந்தனை வேணும். உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதமும் சிறந்தது வழிபடு. இதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ். இங்கே இந்த பூமி இஸ்லாமியனுக்கும் சொந்தமானது, இது கிறிஸ்துவனுக்கும் சொந்தமானது, இந்துக்களுக்கும் சொந்தமானது. இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டிலாம் இல்லாமல் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும். இது என்னுடைய கொள்கை. நம்பர் 2, ஒரு கொள்கையை நோக்கி பிரயாணப்படும் போது, ஒரு விஷயத்துக்காக பயணப்படும் போது அதாக மாறுவது, அதுதான் வந்து உச்சக்கட்ட ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. உச்சக்கட்ட பாசிட்டிவான திங்கிங் உள்ளவனுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடித்து பாருங்கள். இது ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் போவீங்க. மீண்டும் இது சம்பந்தமாக அடுத்தடுத்த நடந்த நிகழ்வுகளை உங்களுக்கு தேவையான கண்ணோட்டத்தில் உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் முருகன் பயணமுருகன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மனுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி இங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலே சொன்னோம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த்.